அதான் மொத்தமாக என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? செடியா? கீழே அவ்வளோ மண்ணுக்குது, அதெல்லாம் ஏற்றுட்டு இருக்கீங்க இங்கே டப்பாவில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நிழலுக்கு அது வர மாட்டேங்குது, அதனால டேபிள் ட்ரெஸ் வந்து இங்கே குண்டா காலியாகுது. அதில் மண் போட்டு இன்னும் செய்ய வைக்கணும். நான் செடி வைக்கும் போதெல்லாம் நான் உனக்கு காமிக்கிறேன், எல்லாத்துக்குமே காமிக்கிறேன். Hey guys, welcome back to my another new vlog. Today அம்மா அவனை பார்த்து குறிப்பாக தடி பார்க்கலாம். அம்மா பார்த்து அட்டு போடு. அம்மா எங்க அவனை குறிப்பாக தடி. அம்மா இங்கே உட்காந்து குறிப்பாக தடி. ஓடின்னு போடுறியா? இங்கே ஒரு பெரிய ஏ இங்கே போடுற மௌடி முடி பாரு, பூவை பாரு. இங்கே ஒரு முடி. பூ வைக்கல, அது முடி, அது எல்லாமே அவ முடியா. அனுஷ்கா கோயிலுக்கு போன அனுஷ்கா? நேத்திக்கு தானே போனோம். முண்டா பாலே அம்மா பாரு 6. அன்னைக்கு மாதிரியே அதே இடத்துல சேம் ஸ்பாட். ஆனால் இன்னைக்கு ஆளுங்க அதிகம், அன்னைக்கு ஆளுங்க கம்மி. அம்மா அம்மா கஷ்டப்பட்டு மரம் ஏறத ஒருத்தன் திங்க. எத்தனை கூட எடுத்து வந்தீங்க? அனுச்சிக்கா என்ன பண்ற? அனுச்சிக்கா வானத்தை பார்த்து கும்பிடல. இது மூலக்காடு வேணா கொண்டு போறியா? தெளிவா தானே சொன்னேன், நாளைக்கு தான் வருவா. என்ன சொல்லு, பசு கூட வச்சு ஒரு இடம் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடுவா. அது என்ன இவன் சூடி பசுகாரன் வருவான், அங்க பண்ண அப்படி கொடுத்தா அவனே தின்ட்டு போயிடுவான். வாமா பாய், தேங்க் யூ. ஒன்னாலே எனக்கு எது நொங்கு கிடைச்சி போயிடுவான். ஒரு நிமிஷம். ஏ அனுஷ்கா அதை எடுத்து தின்னு அனுஷ்கா. ஏய் எத்தனாவது நொங்கற மாவத்தங்கறா? அதெல்லாம் அங்க நான் நொங்கு அடிச்சு விட்டு நீ போய் நான் அத என்ன நொங்கறதங்கறா? அத சலினாஜி கொடுத்துற மணி கௌசி என்ன சிட்டியில கறி கூட நல்லா தம்மா கௌசி. இந்த ஒருத்தன் பணமரம் ஏறிட்டு என்னென்ன வேலை பண்றான் பாரு. போதுமா? என்ன ரெண்டு அடிச்சு விடுங்க. ஒருத்தனத்தை நொங்கு திங்கற வெட்டுற ஒருத்தன், திங்கரைக்கு ஒருத்தன். நான் விட்டுட்டா ஏய் நான் வெட்டுற இருங்கடா. ஜெய் பகவதி. ஜெய் பகவதி அன்னைக்கு ஒருத்தன் கையாட்டணும் பாரு. கௌசி நீ தின்னுட்டு ரெண்டு போதுங்க உனக்கு. ஏ தின்னுட்டு பேசுற உனக்கு என்ன போகுது? நீ எடுத்து தின்னு கௌசி. எனக்கு அப்ப இந்த மர ஏரியல் பசங்களாம் வெட்டி போட்டு போயிடுவாங்க தெரியுமா? அப்பெல்லாம் இப்படிதான் வெட்டி போடுவானுங்க. எனக்கு வந்து அப்போ தோணும், பைத்தியாரங்க இப்படி நொங்க வெட்டியே தின்னுக்கிறானுங்களே, கொண்டு மாட்டுக்கு போட்டால் கூட பரவாயில்லன்னு தோணும். இப்போ அதே தான் நாமளும் பண்ணுறோம். நாமளும் அதே தான். அவனுக்கு என்ன பண்ணாலும் அதே தான் நாமளும் பண்ணுறோம். ரைஸ் 3 கொலை, இந்த 3 கண்ணு எவ்வளோ? 90 ரூபா. 90 ரூபா. இல்லை எங்கள் ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஐயோ தண்ணியெல்லாம் ஊற்றி போச்சு கடை. மணி மவுடி கையை வெட்டிட்டா நேரம் வச்சு விட்டு
அனுஷ்கா போதுமா அனுஷ்கா போதுமா அதெல்லாம் நமக்கு அடிச்சுடு அனுஷ்கா. கையறலு கடைசிவங்க அப்படியே சீமா இப்படி தண்ணி தெரியும் அந்த மாதிரி இருக்கணும். வணக்கம்மா எடுத்து அடிச்சு விட்டு தினேஷ் பார்த்துக்கலாம். நேரம் வச்சு புடுறா. என்ன கேமரா அப்படியே கொஞ்சம் அப்படி நின்றுடு கைஸ். இப்போ இந்த காய் நொங்கு வந்து ஏன் இப்படி நான் 3 வெட்ட போகிறோன்னா இது வந்து கொஞ்சம் கடுக்காய்னா வந்து முத்தி போச்சு. அதே நொங்கு இதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது. உங்களுக்கு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ளது மட்டும் அப்படியே கரெக்டாக ஷேப்பாக வெட்டி தருவாங்க. இது வந்து கடுக்காய்ங்கன்னா நம்ம அதுமாதிரி ஷேப்பாக வெட்டி சாப்பிட போகிறோம். மணி கை மேலே போட்டு கரெக்டாக கை மேலே போகிறேன்னா நான் சூம் பண்ணியது கை எங்கள் வீட்டில் இருக்கிறம எப்பயும் போல் அதை கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு விட மாட்டேங்குது. அதனால் கண்ணுக்குட்டி பாருங்கள் என்ன ஸ்டைலில் 2 காலுக்கு நடுவில் போய் நீ கொடுக்கல என்னம்மா நானே பால் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலுக்கு நடுவில் போய் குடிக்குது. மைகா கண்ணுக்குட்டி பாருங்க யாருமே சேர்த்துக்கவே மாட்டேங்குது அதோட தன்குட்டி அப்படின்னு. கைஸ் எங்கள் வீட்டில் இருக்க யாராம எப்படி சேட்டை பண்ணுதுன்ட்டு. ஏன்னா அதோட குட்டி தான், கண்ணுக்குட்டி தான், அதுக்கு பால் கொடுக்கறதுக்கே அது வந்து விடமாட்டேங்குது. இப்போ நீ வீடு எடுத்துகிட்டு இருக்கிறியா போய் இறமையை பிடிச்சி நீங்கள் பால் கொடுக்கலாம் மேடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி நம்ம பிடிச்சி கொடுத்தோமா தினமணிக்கு அதே பழக்கமாக போயிடும். அதாவது இறமை எப்பயுமே தன்னோட கண்ணுக்குட்டி அது சேர்த்துக்காது. அதனால் நம்ம ரொம்ப வந்து கண்டுக்காமையும் விடக்கூடாது, ரொம்ப கண்டுக்கவும் கூடாது. அதனால் நம்ம அப்படியே விட்டும் போது அது வந்து இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் 2 நாள் கழித்து என்றைக்கா இருந்தாலும் தன் பிள்ளையை அதை ஏற்றுக்கும். ஏம்மா போ பாருங்கள் என்ன கூப்பிடுது, போ போ இப்போ போ இப்போ பாருங்கள் இறமா ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். அதுதான் சொல்கிறேன்ல. அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து கண்டுக்கூடாது. இப்போ இறமா நான் இருக்கிறனால நிற்கிது பயந்துக்கிட்டு அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே நம்ம தூரமாக போயிட்டோமா நிற்குமா? அதனால் நாம் வந்து முழுசாகவும் கண்டுக்கக்கூடாது. பாருங்கள் இறமா என்ன எப்படி ஒரு கண்ணு எப்படி பார்க்குதுன்னு. கைஸ் கண்டிப்பாக நான் வந்து டே பை டே கண்டிப்பாக என்னோடய வீடியோ குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக நான் டெய்லி இருக்கிறதோட கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணிக்குவேன் உங்களுக்காக. கண்டிப்பாக என்னோடய வ்ளாக்லாம் டெய்லி பாருங்கள். கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எடிட் பண்ணி நல்லா அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன்.